தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்திர படம் மூலமா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. மலையாள ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். எப்படி பார்க்குறீங்க தமிழ் ஆடியன்ஸ், மலையாள ஆடியன்ஸ்? நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அங்கேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போது யூடியூப்லலாம் பார்க்கும்ல, அங்கே சிலரெல்லாம் வந்து நான் ஒன்று பார்த்தேன். முதல்ல நான் பார்த்தது இவர் ஓவராக நடிக்கிறார் அப்படி கேட்டார். அப்போவே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அதை எடுக்க தேவையில்லை. எதுவாக இருக்கட்டும், அவருக்கு நான் அப்படி ஃபீல்னா அப்படியே பேசட்டும். நான் அதை எடுக்க வேணாம், இல்லை பரவாயில்லை. அப்புறம் சபரீஷ் ப்ரோ என்ன அனுப்புகிறாரோ அது மட்டும்தான் நான் பார்க்குறேன். படத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தேட்டர் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்ற போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு? நிறைய வந்திருக்கு. இப்போது நான் தியேட்டர் தான் படித்தேன்ல முன்னாடி. அப்போது அங்கே நம்ம ப்ளே பண்ணும்போது, தியேட்டர் ட்ராமா பண்ணும்போது லைவாக நமக்கு ரியாக்ஷன் கிடைக்கும்ல. சினிமாவில் ஒரு அளவுக்கு அது முடியாதுல்ல. அது தியேட்டரில் நாம் தியேட்டர் விசிட்டுக்கு போகிறதுனால அங்கேருந்தே கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸு. ஓகே. குழந்தைங்க எல்லாம் முதல்ல நான் போகும்போது பயந்து எங் பக்கமே வேற பயந்துருக்கு. ஆனால் அது கொஞ்ச நேரம் அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை அவள் வந்து முதல் டைம் பார்க்குற படம் இந்த படம் தான். தியேட்டரில் பார்க்குற என்ன பார்த்தோம். கொஞ்ச நேரம் அப்புறம் எனக்கு முத்தம் கொடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது.